புஷி வந்து கட்சி கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரே தவிர அவருக்கு பாலிடிக்ஸா சிந்திக்க தெரியாது. ஏங்க ஒரு 3000 ஓட்டு இருக்கக்கூடிய ஏரியால நின்னவருங்க, அதுவும் அதிமுகவோட சேர்ந்து கவுன்சிலர் லெவலோட சின்ன நம்ம ஏரியா கவுன்சிலர் வார்டு எத்தனை இருக்கு ஓட்டு? அவர் இருக்கிறது 3000 சில்லற ஓட்டு, அதுவும் அதிமுகவோட கூட்டணியில இருந்து ஜெயிச்சவர். முன்னாள் எம்எல்ஏன்னு உனக்கு தான் பில்டப் கொடுத்தாங்க. அவருடைய உயரம் என்னன்னு புஷி ஆனந்தே பல பேட்டிகள் கொடுத்துருக்கிறாரு. வாய்ப்பு இருந்தா போய் பார்க்கட்டும். அப்ப புஷி ஆனந்த் வந்து உனக்கு வந்து ஈஸி டார்கெட்டா உங்ககிட்ட காட்டுறானுங்க. அதை தாண்டி உங்க அண்ணன் இன்னொருத்தருடைய கைப்பாவையா இருக்கிறாரு. இன்னொரு பெரும் கூட்டம் வந்து உங்க அண்ணனை ஈல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. விட் மீன்ஸ் பொலிட்டிக்கலி டெல்லிங். அவங்க அண்ணனுடைய அரசியல் நகர்வுகளை அவன் தீர்மானிக்கிறான். அவன் என்ன பண்றான்னா சைலண்ட் ஆயிரு, உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய வீழ்ச்சிக்கான காரணம்னு முடிவு பண்றான். தெரிஞ்சேதான் அமைதியா இருக்கிறாப்புல. இவன் பூரா என்ன நம்புறான்னா இன்டர்வல் விட்டுருக்குறாங்க, அண்ணன் வந்து அடுத்த இன்டர்வல் முடிஞ்சதுக்கு பிறகு கிளைமேக்ஸ்ல போடுற ஃபைட்ல பாருங்க எப்படி மஜாவா இருக்கும்னு பாருங்க. கரூர்ல எங்க போய் சிபிஐல போய் இவர் என்ன யூட்டன் போட்டு அங்க எப்படி உட்கார வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு போட்டோவை மட்டும் கூட்டணிக்கு வரலாம் உங்க அண்ணனுக்கு பிஜேபி ரிலீஸ் பண்ணுவோம். மஜாவா இருக்கும் அப்படி ஒரு போட்டோ வந்துச்சுன்னா. இவங்க காட்டுற மாதிரி எல்லாம் இப்படி 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 உட்காந்துக்கிட்டு பயில்வான் ரங்கநாதன் மாதிரி இப்படி உட்காந்து அந்த போஸ் எல்லாம் அங்க இருக்காது. அங்க கத்தி படம் பார்த்திருக்கீல்ல, அப்படி உட்கார வச்சிருப்பாங்க. கேட்டா கேளு, இஷ்டம் இல்லையா நான் அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டு போயிருவேன். இந்த நிலைமைக்கு தான் விஜய் இருக்கிறாரு. இவனுங்க ஓவர் மிகை மதிப்பீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க.